என்ன பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் பீட்டா எம் கமா என் ஈக்குவல் டு பீட்டா என் கமா என் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா பீட்டா ஆஃப் எம் கமா வந்து டிஃபைனட் இன்டிகல் 0 கமா இன்ஃபினைட் அஸ் லிமிட். தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பீட்டா ஆஃப் எம் கமா என் இப்போயும் எழுதான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. இன்டிகல் ஆஃப் 0 டு இன்ஃபினைட் ஒய் எம் மைனஸ் 1 டிவைட் 1 ப்ளஸ் ஒய் கோல் பவர் எம் ப்ளஸ் 1 டிஒய். பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு சைன், அதாவது ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி 2 இன்டிகல் ஆஃப் 0 டு பை பை 2 சைன் 2 பவர் எம் மைனஸ் 1 எஸ் காஸ் 2n மைனஸ் 1 எஸ் டிஎஸ். இதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு பீட்டா ஆஃப் என் கமா என். பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இன்டிகல் ஆஃப் ஃபார்முலா ஏற்கனவே உள்ள ஃபார்முலா 0 to 1 s power m minus 1 1 minus s whole power n minus 1 into ds s equal to 1 minus y ன்னு சொல்கிறாங்க. s equal to என்ன எடுத்துக்காங்க புட் s equal to 1 minus y. இதை போட்டு 1 minus y போட்டதுக்கப்புறம் என்ன 1 minus y whole power n minus 1. இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 minus sக்கு போல் 1 minus y, அப்போ 1 minus plus y, அப்போ 1 1 கேன்சல் y n minus 1. இது எப்படி இருக்குது? இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கா? y n minus 1 1 minus s m minus 1 போல் n minus 1 இருக்குது. அப்போ எப்படி மாற்றிக்கலாம்? இதை பீட்டா ஆஃப் என் கமா என் மாற்றிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. அடுத்து என்னென்னா இது இப்படி எழுதிக்கலாம் சொல்லுவாங்க. இன்டிகல் ஆஃப் 0 டு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும்போது எஃப் ஆஃப் எஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஸ் மேலே உள்ள இன்டிகலை கழிச்சிக்கலாம். பவர் இருக்குல்ல, இந்த இன்டிகலை வச்சு இது கழிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. உள்ளோட டைமை கழிச்சு ஃபங்க்ஷனை மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்து பீட்டா ஆஃப் எம் கமா வந்து டிஃபைனட் இன்டிகல் சொல்லுவாங்கள்ல, அதாவது டிஃபைனட் இன்டிகல் சொல்லும் போது 0 to 1 இதான் சொல்கிறாங்க. 0 to 1 s பவர் m மைனஸ் 1 1 மைனஸ் எஸ் கோல் பவர் n மைனஸ் 1. அப்போ எஸ்ஸுக்கு போல என்ன பண்ணால் ஒய் டிவைடு 1 ப்ளஸ் ஒய்ன்னு போடுறாங்க. எஸ் ஈக்குவல் டு 0 இருக்கா? எஸ் ஈக்குவல் டு 0 இது சப்ஸ்டி போடணும். எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அப்படி ஒய்க்காக மாற்றிக்கிறணும். இங்கே 0 சப்ஸ்டி போட என்ன கிடைக்கும்? இப்போ 0ன்னு போட்டால் ஒய் டிவைடு 1 ப்ளஸ் ஒய், ஒய் ஈக்குவல் டு 0 கரெக்டாக. இப்போ எஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் 1 ஒய் டிவைடு 1 ப்ளஸ் ஒய் 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய். இது ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஆயிரும். 1/0 இன்ஃபினிட் ஆயிரும் கரெக்டாக. அதாவது ஒய் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும், ஒய்யாக மாற்றிக்கணும். அப்போ எப்படி மாற்றுவோம் இங்கே பாருங்கள். அப்போ எஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடு 1 ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒய்யாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸு 1 ப்ளஸ் ஒய் 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எஸ் ப்ளஸ் எஸ்ஒய் ஈக்குவல் டு ஒய். இந்த இதுக்கு போச்சு எஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எஸ்ஒய். ஒய்யை காமன் எடுத்தால் 1 மைனஸ் எஸ்ஸு. இந்த இதுக்கு வந்து தான் எஸ் டிவைடு 1 மைனஸ் எஸ்ஸு ஈக்குவல் டு ஒய். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 போடுங்கவே, என்ன வரும்? 0 டிவைடு 1 வரும் ஈக்குவல் டு 0. அது ஒய் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் ஒய் ஈக்குவல் டு 1 1 மைனஸ் 1 1 டிவைடு 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதுதான் இங்கே வந்துருக்கு y ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. பீட்டா ஆஃப் எம் கமா என் பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. இதை புட் பண்ணால் ஒய் பவர் m மைனஸ் 1 1 ப்ளஸ் ஒய் m மைனஸ் 1 வரும். அது மட்டும் இல்லாமல் இது 1 மைனஸ் எஸ்ஸு 1 மைனஸ் எஸ்ஸுனா எஸ்ஸுக்கு போலாம் போடணும். அதான் எப்படி போடணும்னா இப்போ காமிக்கிறேன். 1 மைனஸ் ஒய் டிவைடு 1 ப்ளஸ் ஒய். இதை எப்படி மாற்றுவாங்கன்னா 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் டிவைடு 1 ப்ளஸ் ஒய். ஒய் கேன்சல் ஆகிடும். 1 ப்ளஸ் ஒய் 1 டிவைடு 1 ப்ளஸ் ஒய். அப்போ அந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர் n மைனஸ் 1 இங்கே வந்துடுது. இது எப்படி வந்துச்சுன்னா டிஒய் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎஸ் தானே இங்கே இருந்துச்சு, டிஎஸ்ஸை மாற்றினா டிஎஸ் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்க? ஸோ டிஎஸ் டிவைடு டிஒய். அப்போ இது u/v மெத்தடில் இருக்கா? u/v மெத்தடில் இருக்குது. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது இப்படி கூட மாற்றிக்கலாம். uv மெத்தட் பண்ணும்போது u இன்ட்டு dv ப்ளஸ் v இன்ட்டு du வரும். இதே இதெல்லாம் இங்கேயே செய்ய போகிறேன். டிவை பண்ணும்போது ஒய்யை ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் ஒய் கோல் பவர் மைனஸ் 1 வச்சுக்கிட்டு பண்ணும்போது இதுவாயிரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் என்ன வரும்? 1 ப்ளஸ் ஒய் வரும் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 வரும். ஒய் அப்படியே இருக்கும் பண்ணும்போது 1/1 ப்ளஸ் ஒய் கோல் பவர் 1 minus y divided 1 plus y whole square
மேலே பண்ண கீழே டினாமினேட்டர் சேம் இருக்கா, இங்கே 1 + y மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 1 + y இன்ட்டு 1 + y பண்ணும்போது இங்கே 1 + y மைனஸ் y டிவைடு 1 + y ஹோல் ஸ்கொயர், இங்கே நமக்கு கிடைக்கும் 1 டிவைடு 1 + y ஹோல் ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். ஸோ நமக்கு dy அதாவது டிஎஸ் dy வேணும்னா என்ன பண்ணுவோம், டிஎஸ் ஈக்குவல் டு dy வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு இது வரும், இது வந்து dy. இதை எப்படி எழுதிக்கிறோம், dy டிவைடு 1 + y ஸ்கொயர். இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், 1 + y இருக்குது, இங்கே 1 + y இருக்குது. அப்போ எப்படி இருக்குது, m-1 n-1 2 கரெக்டாக. அப்போ எல்லாத்தையும் பவர்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -1 -1 2 கேன்சல் ஆகிடும், -2 + 2 கேன்சல் ஆகி ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குன்னா m + n இருக்குது இருக்கா, அதுதான் இங்கே இருக்குது 1 + y m + n அப்படின்னு இருக்குது. மேலே வந்து y பவர் m-1 தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, y பவர் m-1 கடைசியாக ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. β(m, n) இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா. அடுத்து தேர்ட் கேஸ் வந்து β(m, n) 2 இன்ட்டு இன்டிகிரல் 0 to y/2 sin 2m-1 s cos 2n-1 s ds. அப்போ β(m, n) ஃபஸ்ட்டு ஜெனரல் ஃபார்முலா வந்து 0 to 1 s பவர் m-1 1 - s ஹோல் பவர் n-1 இன்ட்டு ds. s ஈக்குவல் டு என்னென்னா sin ஸ்கொயர் ஈட்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். எதுக்காக sin ஸ்கொயர் ஈட்டா சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா 1 - sin ஸ்கொயர் ஈட்டா என்ன வரும், cos ஸ்கொயர் ஈட்டா வந்துடும். அப்போ அந்த கான்செப்ட் படி நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து sin ஸ்கொயர் ஈட்டா எடுத்துக்கலாம். அப்போ மேலே வந்து 2 பவர் வரும். அப்போ 2 பவர் m-2 கிடைக்கும். இங்கே 1 - sin ஸ்கொயர் ஈட்டா 2 பவர் n- cos ஸ்கொயர் ஈட்டா வந்து 2 பவர் n-2 -2 கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இது எப்படி வந்து கேட்கும்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. 2 sin ஈட்டா பண்ணும்போது cos ஈட்டா, அதாவது ds டிவைட் d ஈட்டா. ஃபஸ்ட்டு sin ஸ்கொயர் ஈட்டா இருக்குது. sin ஸ்கொயர் ஈட்டா எப்படி இருக்குது, s பவர் n அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட் 2 கொண்டு வந்துடணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனு sin ஈட்டா 2 பவர் -1 1 sin ஈட்டா பண்ணும்போது cos ஈட்டா. இது 2 பவர் m-2 வரும். அப்போ இங்கே sin ஈட்டா இருக்குது. sin ஈட்டா பண்ணும்போது என்னன்னா இங்கே 1 இருக்குது, அதாவது 2 பவர் m-2 இங்கே 1 இருக்குது, இங்கே cos ஈட்டாவில் 1 இருக்குது. அப்போ -2 + 1 என்ன -1 ஆயிடும், 2 பவர் m-1 ஆயிடும், 2n-1 ஆயிடும். ஓகேவா. டீட்டா இன்ட்டு டீட்டா, இங்கே டீட்டா பேலன்ஸ் இந்த டீட்டா இதோட டீட்டா இந்த டீட்டா வருது. சரிங்களா. இது கடைசியில் ஃபார்முலா கிடச்சிச்சு நமக்கு β(m, n) ஃபார்முலா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இதை இப்படியும் எழுதிக்கலாம். அதாவது i பவர் m, n சொல்கிறது வந்து எதை m, n சொல்கிறாங்கன்னா இதை m, n சொல்லலை, இதோட இதை சாரி ஒரு நிமிஷம் இதை சொல்கிறாங்க. i m, n சொல்கிற இதை சொல்கிறாங்க. இதை எப்படி மாற்றலாம்னு சொல்லுவாங்க, 1/2 β(m, m+1) டிவைட் 2 பீட்டாவை கொண்டு வரதுக்கு i m, n மாற்றி பீட்டாவை கொண்டு வரதுக்கு 1/2 β(m+1) டிவைட் 2 n+1 டிவைட் 2. தேங்க்ஸ். நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷனை பார்ப்போம்.